ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஷ்ணு. தினமொரு தகவலில் நிறைய தகவல்கள் ரீசன்ட் டேஸில் நிறைய பேசிகிட்டு இருந்தேன். ஸோ பர்சனலி கொஞ்சம் பிஸியானதுனால என்னால் அடுத்தடுத்து அப்டேட் பண்ண முடியல. பட் ஃபியூ மந்த்ஸ் ஆஃப்டர் நான் இன்னும் நல்லா பெஸ்ட்டாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா அப்போ எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்களை நான் ஷேர் பண்ணுவேன். இன்றைக்கி என்ன ஒரு பதிவுனா, ஃபார் அ லாங் டைம் என்னோடய அப்பாவோட மெமரிஸ்லாம் எனக்கு ரிமைண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சின்ன மூமெண்ட் நடந்துச்சு. ஸோ அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, எஸ்டர்டே பார்த்திங்கன்னா என்னோடய முகநூல் நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் எப்போவுமே நல்ல அவர் ரைட்டர். ஸோ நல்ல கருத்துக்கள், கதைகள், அப்பப்போ கேளிக்கைகள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை அப்டேட் பண்ணுவார். மோஸ்ட்லி நான் யாருக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன். ஃபியூ மெம்பர்ஸ்க்கு மட்டும், அதுவும் அவங்களுடைய வரிகள் எனக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அதர்வைஸ் யாரோடதையுமே பார்ப்பேன், படிப்பேன், அவ்வளோதான். ஜஸ்ட் வேறு எதுவும் நான் பண்ண மாட்டேன். ஆனால் அவர் ஒரு சின்ன விஷயம் போட்டிருந்தார். அதாவது, உங்களுக்கு மிகவும் முக்கியமான நபர் அல்லது பிடித்த ஒரு நபர் நாளையிலிருந்து உங்களுடன் பேசுவதை நிறுத்திவிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா, அம்மா, தங்கை, சகோதரி, சகோதரன், காதலன், காதலி, இந்த மாதிரி பதிவு போட்டிருந்தாரு. ஸோ அந்த பதிவை பார்த்த அடுத்த ஃபியூ செகண்ட்ஸில் என்னோடய மைண்ட் தாட்டில் வந்தது பார்த்திங்கன்னா, என்னுடைய அப்பாவுடைய மெமரிஸ். பிகாஸ் அவர் இந்த மாதத்தில் தான் இருந்தாங்க. ஸோ இறைவன்கிட்ட போனாலும் எப்போவும் என் கூட இருக்காங்கங்கிற ஃபீலிங் எனக்கு எப்போவுமே இருக்கும். சடன்லி டக்குன்னு எனக்கு என்ன ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சோ அதை நான் ஒரு 2 லைனில் நான் அவங்களுக்கு எழுதி அனுப்பினேன். அது எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பிடிச்சிருந்துச்சு. அந்த வரிகளை நான் ரீட் பண்ணுறேன், கேளுங்க. என் தந்தை என்னிடம் பேசுவதை நிறுத்திவிட்டார். என் தந்தை என்னிடம் பேசுவதை நிறுத்திவிட்டார். காரணம் அவர் மூச்சு நின்று விட்டதால். ஆனால் நான் அவரோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன், என் மூச்சு நிற்கும் வரை. நான் அவரோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன், என் மூச்சு நிற்கும் வரை. அன்புடன் மகள் ஈரா விஷ்ணு தேவி. இந்த வரிகள் எழுதினதுக்கப்புறம் அந்த வரிகள் சாதாரணமாக இருந்துச்சு. பட் அதை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு சொல்லும்போது தான் அதுக்குள்ளே இவ்வளோ ஃபீலிங்ஸோடு நான் எழுதியிருக்கேனாங்கிற விஷயம் எனக்கே தெரிஞ்சிச்சு. எல்லாருமே அப்பாவை ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். ஏன்னா இருக்கும்போது அவங்களுடைய அருமை தெரியாது. இல்லாதப்போ தான் எதையுமே நம்ம தேடுவோம். மனிதனுடைய இயல்பு அது தானே. பொக்கிஷமாக இருந்தாலும் அருகில் இது இருக்கும்போது அதனுடைய அருமை தெரியாது. விட்டு விலகிடுச்சுன்னா தான் தெரியும். இங்கே எத்தனையோ அன்புகள் அப்படி தான் இருக்கிறது.